பாகிஸ்தானுக்கு செக்மேட் வச்சிருக்கு இந்திய அரசு. இந்தியா பாகிஸ்தான் எல்லை மூடல். பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்துக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறணும். பாகிஸ்தானுக்கு விசா ரத்து. 48 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும். பயங்கரமான திட்டமிடலோட களத்துல இறங்கி இருக்கு இந்திய அரசு. India will identify, track and punish every terrorist. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய அரசினுடைய அறிவிப்புகள் உலகையே மிரள வச்சிருக்கு. Terrorism will not go unpunished. காஷ்மீர் பகல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதுல அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த செய்தி உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இந்த நிலையில தான் இப்போ இந்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தூதரகத்தை மூடுறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அட்டாரிவாக எல்லை உடனடியா மூடப்படும் சொல்லப்பட்ட நிலையில அதுவும் இப்போ மூடப்பட்டிருக்கு. இப்போ இந்த வழியா பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு விடுத்திருக்கு. அதன்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் தூதரவு அதிகாரிகள் இந்தியாவை விட்டு ஒரு வாரத்துக்குள்ள வெளியேறணும் அப்படின்ற மாதிரியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானியர்களுக்கு இந்திய விசா மறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் தலைமையில நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு அப்புறமா வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி இது சம்பந்தமா பேட்டி அளிச்சிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை சும்மா விடமாட்டோம், இதுக்கு துணை போனவங்கல இருந்து ஒருத்தரையும் விடமாட்டோம் அப்படின்னு பிரதமர் ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. இந்த சூழல தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்திருக்காரு. இந்த தாக்குதலை லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த அமைப்பு தான் நடத்தினதா சொல்லப்படக்கூடிய நிலையில அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த அமைப்பினுடைய துணை தலைவர் சைபுல்லா கசூரி. இப்படி பரபரப்பா பல செய்திகள் வந்த நிலையில இந்திய அரசு இப்போ அதிரடியான மாஸ்டர் பிளான் போட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.